என்னடா வேட்டி சட்டையெல்லாம் முன்னாடிலேருந்து கட்டியிருப்ப போல ரொம்ப சூப்பராக கட்டியிருக்கடா. ஆமாண்டா, ஏன் பேச மாட்டேன்? டேய் நிஜமா தாண்டா சொல்கிறேன், சூப்பராக இருக்குடா. டேய் எல்லாத்தையும் சுருட்டிட்டு உட்காந்துருக்கனால அப்படி தாண்டா உனக்கு தெரியும். எழுந்திரிச்சு நடக்கும்போது பாரு, அப்போதான் உனக்கு புரியும். என்னடா சொல்கிற, நீயும் என்ன மாதிரி தான் கட்டியிருக்கியா என்ன? ஓ, அப்போ சாரி என்ன மாதிரி தான் கட்டியிருக்கீங்களா? டேய் முன்ன பின்ன வேஷ்டி சட்டை கட்டியிருந்தா தெரியும், எனக்கு தரல. ஸோ அதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி மடக்கி சுருட்டி சொருவிட்டு வந்துட்டேன். சேம் ப்ராப்ளம் அகில். இன்னும் என்னடா பண்ணுறான் அந்த கார்த்திக்? நம்மளே கட்டிட்டு வந்துட்டோம், அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? டேய் உனக்கு விஷயமே தெரியாது, அவன் 5 மணிலேருந்து வேட்டி கட்டிட்டு இருக்கான்டா. எப்படி சூப்பராக தான் கட்டிட்டு வர போகிறான் பாரு. டேய் இது எல்லாமே இந்த சிபியால தான்டா. கண்டிப்பாக ஊர் திருவிழாவுக்கு ட்ரெடிஷ்னல் வியரில் தான் வரணும்னு சொன்னதுனால தான் இந்த மாதிரி நிலமை. பையன் இந்த கண்டிஷன்லாம் போடாமல் இருந்தால் பேண்ட் ஷர்ட் எடுத்து போட்டோமா ஜாலியாக போனோமான்னு வந்திருக்கலாம். இப்போ எப்போ இந்த வேட்டி அவந்து உழுவோன்னு கையிலேயே பிடிச்சிட்டு தெரியுற மாதிரி இருக்க போகுது. என்னதான் நம்ம ட்ரெடிஷ்னல் வேர் கட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும்டா. நீ சொல்கிறது என்னமோ உண்மைதான் அகில். பேண்ட் சட்டையை விட நம்ம வேஷ்டி சட்டை தான் வேற மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி இந்த ஊர் பொண்ணுங்களுக்கு நம்ம இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அப்போது நீ இனியாவுக்காக தான் இந்த மாதிரி கட்டியிருக்கியா என்ன? டேய் உடனே ட்ராக்கை என் பக்கத்து இருப்பாத, நான் சிபி சொன்னான்னு தான் கட்டினேன். ஆக்சுவலாக இருக்கிறத சொல்கிறேன். ஓ அப்படி வரியா நீ? சரி சரி சரி. டேய் ஓட்டாதடா, சீரியஸாக சிபி சொன்னான் தான்டா கட்டினேன். அடேங்கப்பா புரியுதுடா, விட்றாப்பா. ஆமாம் என்ன ஓட்டுறதுலாம் இருக்கட்டும், நீ எதுக்காக வேஷ்டி சட்டை போட்ட? டேய் அதான் சிபி சொன்னானே எப்படியும் ட்ரெடிஷ்னல் வியால தான் வரணும், அதனால தான், வேற என்ன? ஓஹோ சிபி சொன்னதுனால நீ போட்ட. ஆப்வியஸ்லி சிபி சொன்னதுனால தானே போட்டேன். நிஜமாவா? இங்கே பாரு அகில், நீ எந்த மாடலேஷனில் கேட்டாலும் இதே தான் ஆன்சர். எனக்கு தான் தெரியுமேடா, மலுப்புறதுக்கு உனக்கு சொல்லியே கொடுக்கணும். டேய் நான் உன்னை ஓட்டினங்கிறதுக்காக திருப்பி நீ என்ன ஓட்டாத சரியா? ஆமாண்டா, நீ மட்டும் என்ன ஓட்டலாம், ஆனால் நான் உன்னை ஓட்டக்கூடாது. ஆக்சுவலாக அகில் நான் உங்களை ஓட்டலை, நான் உண்மையே சொன்னேன். அதே உண்மையை தான் நானும் சொல்கிறேன், ஆனால் நீ என்னை ஓட்டுறதா சொல்கிற. சரிடா விட்றா, டைம் ஆகிட்டே இருக்கு. இந்த கார்த்திக் எப்படா வருவான்? கூப்பிடுறா. டே கார்த்திக், கார்த்திக். என்னடா வரேன்டா, இருங்கடா. டேய் டைம் ஆயிடுச்சுடா, எவ்வளோ நேரம்டா, சீக்கிரமா வா போகலாம். அவ்வளோதான் பிரசாந்த், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட், வந்துடுறேன். என்னடா இவன் ஏதோ ஒரு மலையை பரட்டி போடுற மாதிரி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக அது இதுன்னு இருக்கான். இருடா பிரசாந்த், அவன் வரட்டும். இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டதுக்கு அவன் எப்படி கட்டியிருக்கான்னு பார்க்கணும். ஆமாண்டா, நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், பார்க்கணும். கார்த்திக் வந்தியா? வந்துட்டேன்டா. வந்துட்டேங்கிறானே தவிர இன்னும் வந்த பாடில்லை. என்னதான் பண்ணுறானோ தெரிலடா. டேய் பொண்ணுங்க கூட இவ்வளோ நேரம் எடுத்துக்க மாட்டாங்க கார்த்திக், சீக்கிரம் வா. என்னடா உங்களுக்கு? டேய் அகில், இவன் என்னடா இவ்வளோ சூப்பராக கட்டிட்டு வந்துட்டான்? சூப்பராவா? ஆமாம், நீ கொஞ்சம் அங்கே திரும்பி பாரு. டேய் கார்த்திக், என்னடா இவ்வளோ சூப்பராக கட்டியிருக்க, எப்படிடா? நீங்களும் நல்லா தானடா கட்டியிருக்கீங்க. டேய் நாங்கள் எல்லாத்தையும் வாரி சுருட்டி சொருவிட்டு உட்காந்துருக்கோம்டா. இல்லைடா, பார்க்கும்போது நல்லா கட்டியிருக்க மாதிரி தான் இருக்குது. உட்காந்துருக்கும் போது அப்படி தான் தம்பி இருக்கும், நிற்கும் போது பாரு. டேய் நான் நல்லா கட்டியிருக்கேனாடா? அதான் சொல்கிறோமேடா, சூப்பராக கட்டியிருக்க. ஆமாம், இந்த அளவுக்கு டேலண்ட்லாம் உனக்கு கிடையாது, எப்படி கட்டினேன்? ரொம்ப பேசாத என்ன, நான் தான் கட்டினேன். வாய்ப்பே இல்லை கார்த்திக், எப்படி கட்டினேன் உண்மையே சொல்லு. டேய் சத்தியமாக நான் தாண்டா கட்டினேன். எப்படா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இவ்வளோ சூப்பராக கட்டினேன்? டேய் நாங்களாம் பேக்கு மாதிரி கட்டியிருக்கோண்டா. டேய் நிஜமாவாடா? அப்போ இன்னைக்கு அழகன் போட்டியில் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. அது என்னடா அழகன் போட்டி? அழகி போட்டி கேள்விப்பட்டிருக்கேன். டேய் இன்னைக்கு வேற கன்னி பொங்கல்ரா, வெறும் கன்னி பொண்ணுங்களா வருவாங்க. டேய் சும்மா இருந்து பார்த்துக்க. அப்போ இன்னைக்கு எல்லா பொண்ணுங்களும் என்ன மட்டும் தான் பார்க்குமா? டேய் எப்படிடா கட்டின, எப்படா இவ்வளோ சூப்பராக கட்ட முடியும்? உனக்கு தான் தெரியாதேடா. அதுவா கீழ், அது வந்து சீக்ரெட். அதை சொல்லிட்டேன்னா அடுத்த டைம் வந்து நீ எனக்கு டஃப் கொடுப்ப. டேய் அப்போ இவன் என்னமோ பண்ணியிருக்கான்டா, அதனால தான் சொல்ல மாட்டேங்கிறான். அதான்டா பிரசாந்த், என்னன்னு தெரியல. சொல்லுடா கார்த்திக், நான்லாம் ரொம்ப மோசமாக கட்டியிருக்கேன். டே அகில், நீயே இப்படி சொன்னா எப்படி? நான்லாம் பிடிச்சிட்டு தான் நடக்கணும். ஐயா எப்படி சும்மா மாசா இருக்கனா? டே வேணும்னே வெறுப்பேத்துறான்டா இவன். இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் சார். டே நிஜமாவே பர்ஃபெக்டாக கட்டியிருக்கடா. தேங்க்யூடா அகில், ரொம்ப பெருமையாக இருக்குடா எனக்கு. இத்தனை நாள் ஐயாவை எல்லாரும் ஃபேண்ட் சட்டையிலே பார்த்துருப்பாங்க, இன்னைக்கு வேற ட்ரெடிஷ்னல் வியரில் இருக்கேன். எத்தனை பொண்ணுங்க எத்தனை விதமாக சொக்கி விழுவ போகிறாங்களோ தெரியலடா. டே கார்த்திக், நீ ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்கடா, எப்படி கட்டினேன்னு உண்மையை சொல்லு. அதுவா அகில், காலையிலேயே அப்பா ரூம் சைடு வந்தாரு, ஸோ இதுதான் சாக்குன்னு அப்பா வச்ச கட்டிட்டேன். அதானே பார்த்தேன், இவனாவது இவ்வளோ சூப்பராக கட்டுறதாவது. டே என்னடா இவன் இவ்வளோ சூப்பராக கிளம்பியிருக்கான், நம்ம தாண்டா பேக்கு மாதிரி கிளம்பிட்டோம். ஆமாம், நீங்கள் என்னடா நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் வியரை போட்டுட்டு வெளிநாட்டு ஷோ மாட்டிட்டு வரீங்க? டே ஷூஸ் தாண்டா கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதை மட்டும் மாற்ற சொல்லாதீங்கடா. ஏண்டா பிரசாந்த், உங்ககிட்ட செப்பல் இல்லையாடா? ஆமாண்டா, நான் செருப்பு போடாது ஒன்று தான் உனக்கு குறையா தெரியுதுல. டே நீங்கள் இவ்வளோ சொல்கிறத பார்த்தா நீங்கள் எந்திரிச்சு நில்லுங்கடா பார்ப்போம் எப்படி கட்டியிருக்கீங்கன்னு. டே கார்த்திக், நானே ஆல்ரெடி கோவத்தில் இருக்கே, ஒழுங்காக ஓடிடு. டே எப்படி கிளம்ப தானே போகிறோம், எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். என்னடா இப்படி இருக்கீங்க? ஏண்டா கார்த்திக் நல்லா இல்லையாடா? டேய் வேற மாதிரி இருக்கீங்கடா, சூப்பராக இருக்கீங்கடா. அதுவும் பிரசாந்தெல்லாம் சொல்லவே வேணாம், செம்மையாக இருக்கடா பிரசாந்த். டே நிஜமா வாடா. டே அகில், அவன் நம்மளை கலாச்சிட்டு இருக்கான்டா தற்குறி.
டேய் சாரிடா அகில், என்னால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியலடா. டேய் கார்த்திக், இப்போ எதுக்குடா நீ பல்ல காமிச்சிட்டு இருக்க? நாங்களாம் எங்களோட ஓன் ஸ்கில்லுக்கு கட்டியிருக்கோம், ஆனா உனக்கு அப்பா கட்டி விட்டாரு. ஸோ வாயை முடிக்கிட்டு வா. சரிடா வாங்கடா போலாம். அம்மா அம்மா இருக்கீங்களா? ஜெகன் எவ்வளோ நேரம் ஆகும்? ஆமா ஜோ, இந்த வந்துட்டே இரு. ஓகேடா, சீக்கிரம் கட்டிட்டு வா. என்னை விட நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க போல. ஆமா, நீ வேட்டி சட்டையில எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஓகே ஓகே மஞ்சு, இந்த வர இரு. ஓகே ஜெகன், சீக்கிரம் வா. அம்மா என்ன மக்களே, இந்த வர இரு. அம்மாடியோ, இது யாருடா இது? மஞ்சு தானா? அம்மா நீங்களே என்ன ஓட்டலாமா? நிஜமாவே என் கண்ணே பற்றும் போல, அவ்வளோ அழகா இருக்கம்மா நீ. அம்மா நிஜமாவா? சத்தியமாடி தங்கம், அவ்வளோ அழகா இருக்க. தேங்க்ஸ்மா. என் பொண்ணு மேலே என் கண்ணே பற்றும் போல. நீ இன்னைக்கு வெளில போயிட்டு வந்ததும் உனக்கு சுற்றி போடணுமா? ஐயோ அம்மா, அவ்வளோ அழகாவா இருக்கேன். என் தங்கத்துக்கு என்னடா குறைச்சல், செம்ம அழகா இருக்கடா. சரிம்மா, இன்னைக்கு நான் ஜெகன் கூட கோவிலுக்கு போகிறேன், பொங்கல் வைக்கிறாங்கல்ல, ஸோ அதான் போகிறேன். போயிட்டு வந்துடுறேன், அதை சொல்கிறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். சரிம்மா சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அதான் என்னை பார்த்துக்க ஜெகன் இருக்கான்லம்மா, பத்திரமா தான் இருப்பேன். சரிடாம்மா, நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க. எனக்கு கிச்சனில் வேலை இருக்கு, நான் போகிறேன். சரியா? ஓகேம்மா. டேய் ஜெகன், என்னடா பண்ணுற? சீக்கிரம் வா. இந்த வந்துட்டேன். வா, ரொம்ப அழகா இருக்கடா நீ. உனக்கு இந்த வேஷ்டி சட்டை ரொம்ப சூப்பராக இருக்கு தெரியுமா? நீ என்னடி லெஹங்காலாம் போட்டு செம்ம கியூட்டா இருக்க. நான் சொல்லணும், நீ தான் அவ்வளோ அழகா இருக்க, தேவதை மாதிரி இருக்க. நிஜமா தான் சொல்றியா? சத்தியமாடி அவ்வளோ அழகா இருக்க. தேங்க்யூ. நீயும் ஹீரோ மாதிரி இருக்க. நான்லாம் என்ன அழகு, நீ தாண்டி அழகு, அழகு தேவதை. இப்பதாண்டா அம்மா கலாய்ச்சாங்க, அடுத்து நீ கலாய்க்கிறியா? கலாய்க்கலாம் இல்லடி, உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்க. உன்னோட லெஹங்கா, ஜுவல்ஸ், அப்புறம் உன்னோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே சூப்பரா இருக்கு. என்னடா என்ன இன்ச்சு பை இன்ச்சா வர்ணிச்சிட்டு இருக்க? நீ என் மாமா பொண்ணடி, நான் தானே உன்னை வர்ணிக்கணும். ரொம்ப தான். வாஜகன் கிளம்பலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரிடி வா போலாம். ஆமா, எதுல போறோம்? கார்ல போலாம். வேணாம், வண்டியில போலாம். ஏன்டி நீ லெஹங்காலாம் போட்டிருக்க, கார்லயே போலாம். இல்ல எனக்கு உன் கூட வண்டியில வரதா பிடிச்சிருக்கு, ஸோ வண்டியிலே போலாம். ஓகே மஞ்சு, உன் ஆசை தான் என்னோட ஆசையும். ஓகேடா. என்ன மஞ்சு, ரொம்ப சைலண்டா இருக்க மாதிரி இருக்கு? சாச்சா அப்படிலாம் இல்லடா, யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க மேடம்? அது வந்து ஜெகன், நான் இப்பெல்லாம் உன் கூட தானே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆமா, இதுல என்னடி யோசிக்கிறதுக்கு இருக்கு? இல்லடா, முன்னாடிலாம் அண்ணாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவேனா, இப்பெல்லாம் எனக்கு அண்ணா ஞாபகமே இல்லை தெரியுமா? அப்படியா? அவங்க ஞாபகம் இல்லைன்னா வேற யார் ஞாபகத்துல இருக்கா? ஞாபகத்தில் தான் இருக்கேன். நிஜமாவாடி? சத்தியமா ஜெகன், நான் உன் கூட இருக்கும்போது தான் யார் என்ன ஹர்ட் பண்ணாலும் அது ரொம்ப பெரிய விஷயமாவே எனக்கு தெரியாத அளவுக்கு நீ பார்த்துக்கிற. அதனால தான் ஜெகன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? எந்த அளவுக்கு பிடிக்கும்? என்ன? அதுக்கு அளவே கிடையாது. ஓகே, யாருக்கு அப்புறம் என்ன பிடிக்கும்னு சொல்லு. அம்மா அப்பாவுக்கு அடுத்து நீ தான். என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? உங்க அண்ணன்லாம் எங்க காணும்? உனக்கு அப்புறம் தானே என் அண்ணன்லாம். பாரா, அவ்வளோ பிடிக்குமா என்ன? ஆமா, உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஒன்னதான் மஞ்சு ரொம்ப பிடிக்கும். தெரியும் ஜெகன், நான் சின்னதா கஷ்டப்பட்டா கூட உன்னால தாங்க முடியல. நீ எவ்வளவு நல்லவனா இருக்க. ஆமா மஞ்சு, நீ அழுதா மட்டும் என்னால தாங்கவே முடியாதுதான். நான் தான் உன் கூட இருக்கேன், நான் எப்படி அழுகுவேன்? ஆமா மஞ்சு, நீ என் கூட இருக்க வரைக்கும் எப்போதுமே உன்னை நான் அழுக விட மாட்டேன். தெரியும் ஜெகன், நான் எப்போதுமே உன் கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். எப்போதுமேனா? புரியல. சரி, இந்த டாபிக் அப்புறமா பேசலாம். இப்போ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. ஏதாவது ஒன்று கேட்டக்கூடாதே, அப்படியே மழுப்பிடுவா கள்ளி. டேய் வாயை மூடிட்டு ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறா. என்ன மேடம், புதுசா வெக்கம்லாம் பண்றீங்க போல. ஜெகன், நான் அப்புறம் இறங்கி போயிடுவேன் பார்த்துக்கோ. சரி நான் எதுவும் பேசலப்பா, அமைதியா இருக்கேன். அது அந்த பயம் இருக்கட்டும். ஆமாண்டி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. இருக்கணும்ல. என்ன இனியா, இன்னும் அம்மாவை காணும்? கல்யாணமே முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, கோயிலுக்கு வேற போகணும்டி. வெயிட் பண்ணு பிரீத்தி, அம்மா கிட்ட சொல்லிட்டு தானடி போகணும். வெயிட் பண்ணலாம், இரு, அம்மா வந்துருவாங்க. இனி பிரீத்தி சொல்றதும் கரெக்டு தான். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அம்மாவை கூப்பிடு, நம்ம சொல்லிட்டு கிளம்பலாம். ஆமாக்கா, எங்க அம்மாவும் ஒரு டைமுக்கு அப்புறம் விட மாட்டாங்க, அதனால தான் சொல்றோம், சீக்கிரம் வாங்க போகலாம். நீங்கள் வேற இவ்வளோ சொல்கிறீங்க, அம்மா வேற அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, கூப்பிட்டா எதனா சொல்லுவாங்க, அதனால தான் பார்க்குறேன். இப்போ நீ கூப்பிட்றியா இல்லை நான் கூப்பிட்டுமா? சரி நானே கூப்பிட்றேன், இரு. ஆமா, இப்போ மாதிரி நீ என்ன அத்தைகிட்ட சொல்லாமலே கிளம்பிட்ட? அதான் ராணி அத்தைகிட்ட சொல்ல போறோம்ல, சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். அவங்க சொல்லிப்பாங்க அம்மா கிட்ட. நீ நல்லா தெளிவாதாமா இருக்க. அம்மா கிட்ட எல்லாம் டைரக்டா போய் கேட்டோம்னா விட மாட்டாங்கடி. வினோ, பூமாரி சொல்கிறதும் கரெக்டு தான். எப்படி லட்சுமி அதை டேரெக்டாக கேட்டால் விட மாட்டாங்க. ஸோ அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறது பெட்டர். சரி, பொங்கல் வைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டியா என்ன? அதெல்லாம் எனக்கு வைக்க தெரியுமே. பாரு, இன்னைக்கு போட்டி தான். இன்னைக்கு யார் பொங்கல் சூப்பராக இருக்குன்னு பார்த்துடலாம். நீ இன்னும் அந்த போட்டியை விடவே இல்லையா? பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கியே. ஆமாம், இதை வச்சு தானே என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணீங்க. பாரு, இன்னைக்கு பொங்கலில் நான் தான் அசத்த போகிறேன். பாப்போம். நீங்கள் என்னையுமே இந்த போட்டியில் வச்சிருக்கீங்கடி, மறந்துடாதீங்க. ஆமா வினோ, என்ன போட்டி? அதுவா, இன்னைக்கு பொங்கல் வைக்க போகிறோம்ல, அந்த பொங்கலில் யார் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்குறது தான் அந்த போட்டி. அப்படியா? அப்போ இந்த போட்டியில் நான் இருக்கேனா? ஆமாம், நீ இப்போ எங்கள் கூட தானே இருக்க, அப்போ இந்த போட்டியிலேயே நீ இருக்க தான்.
ஆனா பிரீத்தி அக்கா எனக்கு அவ்வளவாலாம் பொங்கல் செய்ய தெரியாதே. பார்க்கலாம் பார்க்கலாம், இன்னைக்கு எப்படி நான் தான் வின் பண்ணுவேன். ஏன் வினோ, பிரீத்தி அக்கா அவ்வளோ சூப்பரா சமைப்பாங்களா என்ன? அவளுக்கா சமைக்கவா? அவளுக்கு அடுப்பு கூட பற்ற வைக்க தெரியாதுடி. பூமாரி, அவ சொல்றதெல்லாம் நம்பாத. இன்னைக்கு நான் பொங்கல் வச்சு தரேன், நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. என்னக்கா வினோ, உனக்கு அடுப்பு கூட பற்ற வைக்க தெரியாதுன்னு சொல்றா, நீ எதுவுமே பேசாம இருக்கா? அவளுக்கு கிடக்காளுக, அவளுக்கு பொறாமையில எதை வேணா பேசுவாளுக. ஆமா இனியாக்கா, இந்த போட்டியில நீயும் உண்டா? ஆமா, என்னையும் தான் சேர்த்துருக்காளுக. பாப்போம் யார் தான் வின் பண்றான்னு. இனியாக்கா, உங்களுக்கு பொங்கல் வைக்க தெரியுமா? அந்த மேடம் தானே. சுடு தண்ணி காய வச்சு அரிசி போட்டு சக்கரை போட்டால் சக்கரை பொங்கல், அதே உப்பு போட்டால் வெண் பொங்கல். பிரீத்தி அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஐயே, இப்படியா பொங்கல் வைப்பாங்க? அக்கா நீ சொன்ன மாதிரிலாம் வச்சா சத்தியமா சாப்பிடவே முடியாது. கேட்டியா இனியா, உன்னோட ரெசிபியில் செஞ்சு சாப்பிடவே முடியாதாமே. ஏன்டி இப்படி படுத்துறீங்க? ஓ, அப்ப இது இனியாக்காவோட ரெசிபியா? ஆமாம் பூமாரி, உனக்கு ஏதாவது சமைக்க தரலன்னு வச்சுக்கோ, இனியா கிட்ட கேளு, செம்மையாக ரெசிபி சொல்லுவா. ஆமாம் பூமாரி, நானாவது ஒரு சில டிஷ் தான் செய்வேன். ஆனால் உன் பக்கத்தில் ஒரு செஃப் மேடம் நின்றுட்டு இருக்காங்க பார்த்தியா, அவங்க உலகத்தில் உள்ள எல்லா டிஷ்ஷையும் செய்வாங்க. ஸோ நீ ஏதாவது வெளிநாட்டு ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட ரெசிபி கேளு, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் நான் செஃப் தான். சரி, ரொம்ப அழக்காதீங்கடி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அம்மாவை கூப்பிட்டு சொல்லிட்டு வாங்க போகலாம். அம்மா அம்மா இங்கே பாருங்க. சொல்லு மக்களே. அம்மா, நாங்கள் கோவிலுக்கு போகிறோம், பொங்கல் வைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி மக்களே, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். சரிம்மா, பார்த்து போங்க. டேய் இன்னைக்கு என்னடா ஓவர் க்ரௌடாக இருக்கும் போல. ஆமாம் ப்ரோ, இன்னைக்கு தானே பொங்கல் வைக்கிறாங்க, ஸோ ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். இது ஏன்டா நீ முன்னாடியே சொல்லலை? முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் ஃபேண்டி சட்டையாவது போட்டு வந்திருப்போம்டா. இதில் எப்படிலாம் நடந்து போகிறது? டேய் போடா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. டேய் உங்கள் வேட்டியெல்லாம் ஒன்றுமே ஆகாது. நான்லாம் சொருவ கூட இல்லை, இழுத்து பிடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். சரிடா, அப்படியே பொறுமையாக நடந்து வாங்க போகலாம். கார்த்திக், நீ தான் முன்னாடி போகிற, ஒழுங்காக நட. சரிடா. ஆமாண்டா சிபி, உங்கள் ஊர் பொண்ணுங்கள்லாம் பொங்கல் வைப்பாங்களாமே இன்னைக்கு? ஆமாம் ப்ரோ, இன்னைக்கு கன்னி பொங்கல் இல்லை, அதனால கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கள்லாம் இன்னைக்கு தான் பொங்கல் வைப்பாங்க. டேய் நிஜமாவாடா சிபி? அப்போ எவ்வளோ பொண்ணுங்கடா வருவாங்க? டேய் கார்த்திக், நாங்களாம் உன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கோம். இவனுங்க வேற முக்கியமான விஷயத்த தான் கேட்கவே விட மாட்டானுங்க. ஆமாம் சிபி, இதுக்கு இனியா பிரீத்தி அவங்களாம் வருவாங்களாடா? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக வருவாங்க. அவங்களுக்குலாம் இன்னும் கல்யாணம் ஆகல. நிஜமாவாடா? ஆமாம் ப்ரோ. அப்போது ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுங்களாம் பொங்கல் வைப்பாங்கன்னு சொன்னியே, அந்த பிளேஸ்க்கு போகலான்டா. ரைட்டு, ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் இவனுங்க கூட போனோம், சத்தியமாக என்ஜாய் பண்ண முடியாது. டே சிபி, வாடா, நம்ம 2 பேரும் கோல போட்டி நடக்குதுல, அந்த சைடு போயிட்டு வரலாம். டேய் எல்லாரும் ஒன்றா தானே போகிறோம், ஒன்றாவே போகலாம். இரு. டேய் நீங்கள் உங்கள் விஷயத்துக்காக போகிறீங்கடா, நீங்கள் போங்கடா தனியாக, நாங்கள் தனியாக போகிறோம்டா. டேய் ஏன்டா கார்த்திக், எல்லாருமே ஒன்றாவே போகலாம். இரு. டேய் சிபி, உனக்கு இவங்களை பற்றி தெரியாது, சொன்னா கேளு. டேய் எல்லாரும் ஒன்றா தானடா போயிட்டு இருக்கோம், ஒன்றாவே போகலாம். ஆமாம் கார்த்திக், எல்லாரும் ஒன்றாவே போகலான்டா. இரு. அங்கே போகிற வரைக்கும் எல்லாரும் ஒன்றா தான்டா போவோம், அதுக்கப்புறம் தான் எங்கேயாவது காணா போயிடுவானுங்க இவனுங்க. டேய் உங்களை விட்டுட்டு எங்கடா போகிறோம்? அந்த பொண்ணுங்களை பார்க்குற வரைக்கும் எங்கள் கூட தாண்டா இருப்பீங்க. அந்த பொண்ணுங்களை பார்த்துட்டா அப்படியே போயிடுவீங்கடா. நாங்கள் இருக்கமா தொலைஞ்சமான்னு கூட தேடாமல் போயிடுவீங்க. டேய் என்னடா கார்த்திக், நீ எங்கள் தம்பிடா, உன்னை விட்டுட்டு எங்கடா போகிறோம்? அதான் நான் இன்னைக்கு பார்க்குறேன். உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்னா என் கையை வேணா பிடிச்சிக்கோடா. நான் உன்னை கட்டியே பிடிச்சிருந்தாலும் அந்த பொண்ணுங்க வந்தால் நீ என்னை விட்டுட்டு ஓடிடுவேன். பாருடா சிபி, உன் ஃப்ரெண்டு எப்படியெல்லாம் பேசுகிறான்னு. அவன் கிடக்கான் ப்ரோ, அவனை விட்டு தள்ளுங்க, நான் உங்களை நம்புறேன். சே கார்த்திக், சிபிக்கு தெரியாது கூட உனக்கு தெரியல. தப்பா சொல்றடா பிரசாந்த், அவனுக்கு தெரியாதது கூட எனக்கு தெரிஞ்சிருக்கு. சி போடா, உன்னையெல்லாம் தம்பின்னு சொல்றதே வெக்கமா இருக்குடா. இதை நான் தாண்டா சொல்லணும், உங்களெல்லாம் அண்ணன் சொல்லிக்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரிடா, அப்படியே பேசிக்கிட்டே வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடாதா, அந்த இடத்துக்கு போ. அங்கதான் போய் தொலைகிறேன், இருங்க. தம்பி அரவிந்த் சொல்லுங்கம்மா. இன்னைக்கு நம்ம ஊர் கோவிலில் பொங்கல் வைக்கிறாங்கப்பா, நீயும் போயிட்டு வாயேன். இல்லம்மா நான் போகல. நம்ம வீட்டில் பொங்கல் வச்சதுக்கு தான் வெளியிலேயே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இது வெளியில தானேப்பா வைக்கிறாங்க, ஜாலியாக போயிட்டு வந்தா என்னப்பா? போகலைன்னா விடுங்களேம்மா. தம்பி 4 கிழமையில கூட இப்படியே வீட்டில் அடைஞ்சு கிடந்தா என்னப்பா அர்த்தம்? பிடிக்கலன்னு அர்த்தம். என்னப்பா அரவிந்த், எது கேட்டாலும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. தயவு செஞ்சு என்னை தனியா விடுங்கம்மா, என் நிம்மதியை கெடுக்காதீங்க. எப்போதான் என் பிள்ளைக்கு 4 கிழமையெல்லாம் வரப்போகுதோ தெரியல. என் பிள்ளை இப்படி அடைஞ்சு கிடக்குறானே. 4 கிழமையில கூட என் பிள்ளை வெளில வராமல் இப்படி முடங்கி கிடக்குறான். கடவுளே, நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி தான் இப்படி கல் மாதிரி இருக்கீங்களோ தெரியல. ஆண்டி வீட்டில் இருக்கீங்களா? யாரு? இந்த வரேம்மா, இருமா. அங்கிள் ஆண்டி. இந்த வரேம்மா. அம்மாடி பவித்ரா, நீயாம்மா? ஏம்மா நின்றுட்டே இருக்க, வந்து உட்காருபா. இல்லை அங்கிள், பரவாயில்ல இருக்கட்டும். ஏம்மா உட்காரத்துக்கு தயங்குற? இதுவும் உன் வீடு தான், வந்து உட்காருபா. இல்லை அங்கிள், பரவாயில்ல இருக்கட்டும். அரவிந்த் நல்லா இருக்காரா அங்கிள்? ஏம்மா நீயும் அவனை பற்றி எல்லா நாளும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்க. 4 கிழமைனா வீட்டுக்கே கிளம்பி வந்து அவனை பார்க்க வர. ஆனால் அவன் உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டான். இருந்தும் என் பிள்ளைய நீ இவ்வளோ நேசிக்கிறியம்மா. அங்கிள், அரவிந்த் என் மேலே எவ்வளோ வெறுப்பை காமிச்சாலும் அவர் எவ்வளோ நல்லவர்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அங்கிள் நான் அவரை தேடி தேடி வந்துக்கிட்டே இருக்கேன். என் பையனை முழுசாக புரிஞ்சுக்கிட்டது நீ தாம்மா பவித்ரா.
அவன் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு பொறுமையாக எப்படி தான் நீ இருக்கியோ தெரியல. அவன் உன்னை பற்றி ரொம்பவே தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காமா. நாங்களும் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் அவன் நினைக்கிறது தான் கரெக்டுன்னு அவன் இருக்கான். இல்லை அங்கிள், பரவாயில்ல இருக்கட்டும். அவருக்கு யாரும் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அவரே ஒரு நாள் புரிஞ்சுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அங்கிள். நான் தப்பு பண்ணலைன்னு அந்த கடவுளுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு அது புரியலை. கொஞ்ச நாள்ல அவருக்கு புரிய வரும். எவ்வளோ நம்பிக்கையோட இத்தனை வருஷமாக நீ அவனுக்காக வெயிட் பண்ணுறமா. நாங்களே தேடினாலும் எங்கள் பிள்ளைக்கு இவ்வளோ நல்ல பொண்ணை நாங்கள் கண்டுபிடிச்சிட மாட்டோம். இல்லை அங்கிள், உங்கள் பையனை மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு தான் நான் கொடுத்து வச்சிருக்கணும். அரவிந்த் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கறதே கஷ்டம். அப்படி இருக்கப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் எனக்கே புருஷனாக கிடைக்க போகிறாங்கன்னா அது நான் பண்ண அதிர்ஷ்டம் அங்கிள். எப்படிம்மா அவன் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தியும் அவன் நல்லவன் அவனுக்காக சப்போர்ட்டுக்கு நிற்கிற? இல்லை அங்கிள், அவரோட ஒரு சைடு உள்ள கோபத்தை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நான் அவரோட உண்மையான காதலை பார்த்துருக்கேன். அவரோட உண்மையான பாசத்தை உணர்ந்திருக்கேன். எல்லா பொண்ணுக்கும் அரவிந்த் மாதிரி உள்ள ஒரு பையன் கிடைச்சிட மாட்டாங்க. இந்த ஜென்மம் அரவிந்துக்காக மட்டும்தான் அங்கிள். அது வெறுப்பாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக ஏற்றுட்டு வாழ்ந்துட்டு போயிடுவேன் அங்கிள். என் பையனுக்காக இத்தனை வருஷம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தாங்கிக்கிட்டு வெயிட் பண்ணுற உன்ன மாதிரி ஒரு பொண்ணு நானே தேடினாலும் கிடைக்க மாட்டாங்கம்மா. ஆனால் இவ்வளோ நல்ல மனசு கொண்ட உன்ன மாதிரி ஒரு பொண்ணை அவன் கஷ்டப்படுத்திடுவானோன்னு நினச்சாதம்மா ரொம்ப கவலையாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அங்கிள். அது துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது அரவிந்த் மூலியமாக கிடைச்சா அது எனக்கு சந்தோஷம் தான். சரி அங்கிள், இதெல்லாம் விடுங்க. எங்க ஆன்ட்டியை காணும்? இருமா, நான் அவளை கூப்பிட்டு விடுறேன். ஏ மகேஸ்வரி, மகேஸ்வரி. அதை வந்துட்டேங்க. சரிம்மா, அத்தை வந்ததும் பேசிட்டு எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். சரி அங்கிள். பவித்ரா, நீ தான் வந்தியாம்மா? வா உட்கார. ஏன் நின்றுட்டே இருக்கா? இல்லை ஆண்டி, பரவாயில்ல இருக்கட்டும். அரவிந்த் நல்லா இருக்காரா? அவன் நல்லா இருக்காம்மா. என்ன ஆண்டி ஒரு மாதிரி அழுத மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? எல்லாமே அரவிந்த் நினச்ச கவலை தாம்மா. ஏன் ஆண்டி ஏதாவது திட்டாரா என்ன? அவன் வாயை திறந்து என்னை திட்டினா கூட அது எனக்கு சந்தோஷம் தாம்மா. அப்புறம் என்னாச்சு ஆண்டி? நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கிற அன்றைக்கி கூட அவன் வெளியில் வரலாமா? இன்னைக்கு கன்னி பொங்கல் தானே, கோயிலுக்கு போயிட்டு வாடான்னு சொல்லி கூப்பிட்டேன். அது கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரூம்லேயே தான் அடைஞ்சு கிடக்குறான். கவலைப்படாதீங்க ஆண்டி, எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும். இல்லைம்மா, எல்லாமே சரியாயிடும் நினச்சோன்னா கண்டிப்பாக எதுவுமே சரியாகாது. இதுக்கப்புறமா அவன் மனசு மாறுவான அவன் இஷ்டத்துக்கு விட்டனா என்ன மாதிரி ஒரு முட்டாளான தாய் ஊர் உலகத்திலே இருக்க மாட்டா. அதுக்கு என்ன ஆண்டி பண்ணுறது? அவர் இழந்தது ரொம்ப பெரிய விஷயம். அதுலேருந்து அவர் வெளியில் வரணும்னு அவருக்கு ரொம்ப டைம் தேவைப்படும். போதுமா, அவனுக்கான டைமை நான் நிறையாவே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் நான் விடுறதா இல்லை. என்ன ஆண்டி பண்ணுறது? அவர் மனசு மாறாமல் எதுவுமே பண்ண முடியாது ஆண்டி. சும்மா மாறுன்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படிமா மாறும்? நம்ம தான் மாற்றணும். நான் முடிவு பண்ணிட்டேன் பவித்ரா. இதுக்கப்புறமா அவனை நான் இப்படியே விடுறதா இல்லை. கண்டிப்பாக அடுத்த மாதத்துக்குள்ளே உனக்கும் அவனுக்கும் கல்யாணத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆண்டி திடீர்னு இப்படி சொன்னால் அவரால் அதை ஏற்றுக்க முடியாது ஆண்டி. அவனுக்கு அது பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவன் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டாம ஆகணும். எப்படி ஆண்டி? அவர் எப்படி ஆண்டி ஏற்றுப்பாரு? வேறு வழி இல்லை பவித்ரா. அவனா மாறுவான்னு பார்த்தோம், மாறலை. அப்போ நம்ம தான் அவனை மாற்றி ஆகணும். எனக்கு புரியுது ஆண்டி. ஆனால் இந்த ஒரு விஷயத்தால் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவனே ஏற்றுப்பான். இதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே பவித்ரா? இதனால் நான் சந்தோஷம் தான் ஆண்டி படணும். ரொம்ப சந்தோஷம் பவித்ரா. நீ ஒத்துக்க மாட்டியோன்னு நினச்சேன். பரவாயில்லம்மா, நீ என் மனசை புரிஞ்சுக்கிற. இதில் என்ன ஆண்டி இருக்குது? நான் விரும்புகிற அரவிந்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அவரையா நான் வேணான்னு சொல்ல போகிறேன்? சரிம்மா, அப்போ இந்த மாதம் கடைசியிலே நான் வீட்டில் வந்து பேசுகிறேன். அதெல்லாம் ஓகே ஆண்டி. பட் அரவிந்த் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தானே? மனப்பூர்வமாக சம்மதம் ஆண்டி. ரொம்ப சந்தோஷம் பவித்ரா. நீ சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு வா. இந்த மாதம் கடைசியில் கண்டிப்பாக உன்னை பொண்ணு கேட்கறதுக்கு நாங்கள் வருவோம். ஓகே ஆண்டி. அரவிந்த பத்திரமா பார்த்துக்கோங்க. சரி மக்களே, நீ பார்த்து போயிட்டு வா. சரி ஆண்டி, நான் போயிட்டு வரேன். இத்தனை வருஷத்தில் என் வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் போயிடுச்சு. ஆனால் எந்த நாளுமே உன் கூட இருந்த நாளாக இல்லை. என்னை தேடி நீ தான் வந்த. என்னை தேடி வந்த பொருளை எனக்கு தான் பத்திரமா வச்சுக்க தெரியல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தொலைச்சதுக்கு எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன் கனி. என் வாழ்க்கையில் எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் கிடையாது, எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது. இந்த வாழ்நாள் ஃபுல்லாக உன்னை மட்டுமே நான் நினச்சிட்டு வாழ்ந்துருவேன். உன்னை நினைக்கிறதுக்கு நான் இருக்கேன் கனி. ஆனால் என்னை நினச்சி பார்க்கறதுக்கு தான் யாருமே இல்லை. என்னை அவ்வளோ லவ் பண்ணிட்டு ஏண்டி என்னை விட்டுட்டு போனேன்? இப்போ பார், இந்த உலகத்தில் எனக்குன்னு நான் மட்டும்தான் இருக்கேன். அனாதையாக விட்டுட்டு போயிட்டல்ல. என்னோட ஒவ்வொரு நாள் தொடக்கமும் முடிவும் உன்னோட பேரை மட்டும்தான் கனி சொல்லுது. பாரு கனி, நீ என்னை இழக்கலை, ஆனால் நான் உன்னை இழந்துட்டேன். அப்போ நான் ரொம்ப அன்லக்கி போல. நீ நினச்சிருக்கலாம் கனி, நீ போனதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் தேடிப்பேன்னு. ஆனால் உனக்கே தெரியாத ஒரு உண்மையை சொல்லட்டுமா? காலம் முழுசும் உன் பேரை மட்டும்தாண்டி என் மனசு சொல்லும். கடவுள் எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை எடுத்துக்கிட்டான். நீ போனாலும் கனி, உன்னோட நினைவுகள்லாம் என்கிட்ட தான் இருக்கு. அதோட வாழ்ந்தே என் வாழ்க்கையை நான் கழிச்சிருவேன். என்னடா இவளுங்க என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்காளுங்க. அதாண்டா பிரசாந்த், நம்ம ஊர் பொண்ணுங்க என்னதான் எப்போதும் போல சாரி தாவணி போடையே கட்டியிருந்தாலும் அவங்களோட ஹேர் ஸ்டைல்ஸ், அவங்களோட பூ எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கல்ல. ஐயோ பிரீத்தி, எனக்கு பார்த்து நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். ட்ரெடிஷ்னல் வியரில் மட்டும் நம்ம நாட்டு பொண்ணுங்களை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த நாட்டு பொண்ணுங்களும் ஆள் கிடையாது. சும்மா சொல்லக்கூடாது, உண்மையாகவே இந்த பொண்ணுங்கள்லாம் க்யூட்டாக தான் இருக்காங்க. பட் என்றைக்குமே இல்லாமல் வினோ இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக தெரியுறா. நமக்கு மட்டும்தான் அப்படி தெரியுறாளா இல்லை
வினோதினி, சக்கரை பொங்கலில் உப்பு போடணுமா? ஹலோ மேடம், இது வந்து போட்டி, அதனால என்கிட்ட எந்த டவுட்டுமே நீங்கள் கேட்கக்கூடாது. ப்ளீஸ்டி, இது மட்டும் சொல்லுடி. சக்கரை பொங்கலில் உப்பு போடணுமா போடக்கூடாதா? அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக நான் சொல்லிட மாட்டேன். இனியா, நீயாச்சும் சொல்லுடி. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோ பிரீத்தி, அப்போ தான் நல்லாயிருக்கும். வினோ, நீ ரொம்ப மோசம்டி. ஒன்று கூட சொல்லி தர மாட்டேங்கிற. நீ தானே வீரவசனம்லாம் பேசின, நீயே வெய்ய. என்னடா பின் போஸ்ட்ல இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க, முன்னாடி மூஞ்ச பார்க்கணுமே. அதுக்கு நீ அவங்கள கூப்பிட்டாதான் முடியும். அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, கூப்பிடுங்க. நீ என்ன கார்த்திக் ரொம்ப ஆர்வமாக இருக்க போல? இல்லடா, கூப்பிட்டா பார்த்துட்டு கிளம்பலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன். இல்லடா, வெயிட் பண்ணி பார்த்தாதான் கிக்கு. இனியா, சக்கரை பொங்கலுக்கு ஏலக்காலாமா போடுவாங்க? ஆமாண்டி, 2 பீஸ் மட்டும் தட்டி போடு. ஓ ஓகே, பட் ஏலக்காய் நம்ம ஸ்மெல்லுக்கு தானே போடுறோம். ஆமாண்டி, ஸ்மெல்லுக்கு தான் போடுறோம். அப்போ 1 போட்டால் போதும். 2 போடு பிரீத்திமா, அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி ஓகேடி. பொங்கல் பொங்கல் பாருங்கடி, பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். காய்ஸ், அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.